வணக்கம். நான் அருண்குமார். நேற்று மாலை அண்ணன் சீமான் அவர்கள் காவல் நிலையத்தில் நேரடியாக ஆஜராகியுள்ளார். என்றைக்கும் இல்லாமல் நேற்று அண்ணனின் வருகையானது காவல் நிலையத்திலிருந்து அனைத்து ஊடகங்களிலும் தமிழ் ஊடகங்களிலும் தொடர்ந்து நேரலை பரப்பப்பட்டு வந்தது. நேற்று இரவு முழுக்க அந்த வழக்கின் முக்கியத்துவம் என்ன, தொடக்கப்புள்ளி என்ன, அந்த வழக்கின் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து நமது வழக்கறிஞர் மணிசெந்தில் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில் அந்த வழக்கு குறித்தும் நேற்றைய தினம் ஆஜரானது குறித்தும் அதோட முக்கியத்துவம், அதோட வழக்கின் பின்னணி குறித்து சொல்லுங்க. கடந்த 2011 பெங்களூரை சேர்ந்த ஒரு நடிகை ஒருவர் அண்ணன் சீமான் அவர்கள் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக ஒரு புகார் கொடுத்தாங்க. அதை அப்போது இருந்த காவல்துறை விசாரித்து அந்த புகார் விசாரிப்பதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை, அது ஒரு பொய் புகார்னு சொல்லி 2012ஆம் வருடமே அந்த வழக்கானது முடித்து வைக்கப்பட்டது. பிறகு 2023ஆவது வருடம் மீண்டும் செப்டம்பர் மாதம் அந்த அம்மா திருப்பியும் அண்ணன் சீமான் மீது அதே குற்றச்சாட்டின் அடிப்படையில் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுக்குறாங்க. அதற்கு பிறகு ஒரு 20 நாள் கழித்து அந்த புகாரை அவங்களே திரும்ப பெற்றுக்கொள்றாங்க. இந்த நிலையில தன் மீது நிலுவையில் இருக்கின்ற அந்த 2023 புகாரின் அடிப்படையில் தமிழக அரசால் காவல்துறையால் ஏற்படுத்தப்பட்ட அந்த எஃப்ஐஆரை ஸ்குவாஷ் பண்ணணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அண்ணன் சீமான் ஒரு மனு தாக்கல் செய்கிறாங்க. அது 2024 தாக்கல் செய்து அது ஒரு 15 நாட்களுக்கு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் அடிப்படையில் அந்த வழக்கானது விசாரிப்பதற்கான முகாந்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் இந்த வழக்கை ட்ரையல் கோர்ட், அதாவது விசாரணை நீதிமன்றம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில் அண்ணன் சீமான் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிண்ணா, இப்போ இந்த வழக்கில் ஸ்குவாஷ்ன்னு சொன்னீங்கண்ணா, ஸ்குவாஷுக்காக போறாங்க அப்படின்ட்டு அண்ணன் ஸ்குவாஷ்னு போனாங்க. அதோட முக்கியத்துவம் என்ன, ஏன் அந்த இடத்துல தமிழக அரசு தலையிட்டது? இந்த ஸ்குவாஷுங்கிறது என்ன அர்த்தம்னா, நீண்ட நாட்களாக இருக்கிற வழக்கு நடவடிக்கைகளை முடித்து வைப்பதற்கான ஒரு வழி. இது நீண்ட நாளாக ஒரு கேஸ் ஒருத்தர் மேலே இருக்குன்னு வச்சிங்களேன், எந்தவித அடிப்படை இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் அது பாட்டுக்கும் ஒரு எஃப்ஐஆரை போட்டுக்கிட்டு அந்த வழக்கு நீண்ட நாளாக இருந்துச்சுன்னா அதை முடித்து வைத்து அதை நிரந்தரமாக முடித்து வைப்பதற்கான ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்டவர் வைக்கலாம். அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சீமான் அவர்கள் இந்த 2023 தன் மீது பதியப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை ஸ்குவாஷ் செய்ய வேண்டும் என்று சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு செய்தார். ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்குல விசாரிப்பதற்கான முகாந்திரம் இருக்கு, அதை விசாரணை நீதிமன்றம் மீண்டும் விசாரிக்கணும்னு சொல்லி அதை மீண்டும் விசாரணைக்கு உட்படுத்தியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் தான் காவல் நிலையத்திலிருந்து, வலசரவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து நேற்றைய தினம் அண்ணன் அந்த வழங்கப்பட்ட சம்மனை போய் பெற்றுக்கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் விசாரணைக்காக ஆஜராயிருக்கிறாங்க. அண்ணா, சீமான் தலைமையில் ஸ்குவாஷ் பெட்டிஷன் அப்ளை செய்யப்படுது. அதுக்கப்புறம் தான் தமிழக அரசு தலையிட்டுதா? அதுக்கு முன்னாடி தமிழக அரசு இந்த வழக்கில் தலையிடலையா? ஏன் தலையிட்டாங்க? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. முதல்ல இந்த புகார் 2011 அளிக்கப்பட்டு 2012 இந்த புகார் முடித்து வைக்கப்படுது. மீண்டும் 2023 செப்டம்பர்ல அளிக்கப்பட்டு 20 நாள்லயே திருப்பியும் அது குற்றம் சாட்டப்பட்ட நபராலேயே அது திருப்பி பெற்றுக்கொள்ளப்படுது. இதுக்கு நடுவில் ஒரு எஃப்ஐஆர் இருக்கு, நிலுவையில் இருக்குங்கிறதுனால நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஸ்குவாஷ் பெட்டிஷனுக்கு நம்ம போகிறோம். இதில் என்னன்னா, எப்போதும் இல்லாத ஆர்வத்தை தமிழ்நாடு அரசு இந்த ஸ்குவாஷ் பெட்டிஷனில் காட்டுது. அதாவது குற்றம் சாட்டப்பட்டக்கூடிய நபர் கூட நீதிமன்றத்தில் ஆஜராகலை. நீதியரசர் ஆனந்த வெங்கடேசன் 2024 அண்ணன் சீமான் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஸ்குவாஷ் பெட்டிஷனில் குற்றம் சாட்டக்கூடிய அந்த பெங்களூரை சேர்ந்த நடிகை நேரடியாக ஆஜராகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாரு. அதற்கும் அந்த அம்மா வரவே இல்லை. ஆனால் தமிழக அரசு இதில் தன்னை முக்கியமான தரப்பினராக இணைத்து கொண்டு இதில் மிகப்பெரிய வாதுரைகளை எடுத்து வைக்குது. அதாவது குற்றம் சாட்டிய நபரை தாண்டிலும் ஒரு ஆர்வம் தமிழ்நாடு அரசுக்கு இந்த வழக்கில் இருந்தது. மேலும் இந்த வழக்கை குறிவைத்து இந்த வழக்கின் மூலமாக அண்ணன் சீமான் அவர்களின் அரசியல் நடவடிக்கைகளை முடக்கிவிட வேண்டும் என்கிற தீவிரம் தமிழ்நாடு அரசு வழக்கறிஞருக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதுதான் நீதிமன்ற நடவடிக்கைகள் காட்டுது. இதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதாவது மீண்டும் விசாரணை நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரிக்கணும், அதற்கான முகாந்திரம் இருக்கிறது என்று சொல்லி கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் தான்
பெங்களூர்ல இருந்த அந்த நடிகைகிட்ட போய் முதல்ல வாக்குமூலம் வாங்கிட்டு வராங்க. நேற்றைய தினம் அண்ணன் சீமான் வலசரவாக்கம் காவல் நிலையத்துல போய் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. சரிண்ணா, இதுல தமிழக அரசு ஒருவேளை தலையிடல, சீமான் அவர்கள் வந்து ஸ்குவாஷ் பெட்டிஷன் போடும்போது தமிழக அரசு தலையிடல அப்படின்னா இந்த வழக்கு வந்து எளிமையா முடிக்கப்பட்டிருக்குமா? இல்ல, எப்போதுமே அரசு தரப்புன்னு ஒண்ணு இருக்கும், ஃபார்மல் பார்ட்டின்னு சொல்லுவாங்க, அது இருக்கும். ஆனா இந்த பிரச்சனையில் என்னன்னா, குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர் அண்ணன் சீமான். குற்றம் சாட்டுபவர் வந்து அந்த பெங்களூர் நடிகர். ஆனா குற்றம் சாட்டுபவரை தாண்டிலும் தானே ஒரு வழக்கின் தரப்பினராக தமிழக அரசு போய் உட்கார்ந்துகிட்டது தான் இந்த வழக்குல இருக்கிற மிக விசித்திரமான ஒரு விஷயம். அது காரணம் என்னன்னா, கடந்த திமுக அரசு பதவியேற்ற காலத்திலிருந்து ஒரு அசலான எதிர்க்கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி நிற்குது. அசலான எதிர்க்கட்சி தலைவராக அண்ணன் சீமான் மக்களின் பிரச்சனைக்காக களத்துல இருக்கிறாரு. காத்திரமான பிரச்சனைகளுக்காக அவர் தொடர்ந்து போராடிட்டு இருக்காரு. அதுவும் சமீப காலத்துல திராவிடத்தின் மூலவேராக இருக்கக்கூடிய பெரியார் மீதான காத்திரமான விமர்சனங்களை முன்வைக்கிறார். இதனால தனிப்பட்ட முறையில் தான் தாக்கப்பட்டதாக கருதி ஆளுகின்ற திமுக அரசு நீதிமன்றத்துல இது போன்ற அழுத்தங்களை அது செலுத்திக்கிட்டு இருக்கு. அதை அண்ணன் சட்டப்படியாக எதிர்கொள்வார். சரிண்ணா, இதுல பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்றாங்க. பாலியல் ரீதியா என்ன குற்றம் இதுல இருக்குன்னு, இதுல வந்து பாலியல் குற்றமா கருத வேண்டிய முகாந்திரம் இதுல இருக்குதா இந்த வழக்குல? இல்ல, 2011 அந்த அம்மா வந்து புகார் கொடுக்குறாங்க. 2012 அந்த வழக்குல எந்த முகாந்திரமும் இல்லை, அந்த புகார்ல எந்த முகாந்திரமும் இல்லை, விசாரிக்கக்கூடிய அளவுல இல்லைன்னு சொல்லி அது வந்து முடித்து வைக்கப்படுது. மீண்டும் 2023 வந்து மீண்டும் அந்த அம்மா புகார் கொடுக்குறாங்க. இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அண்ணன் சீமான் வந்து உலகம் அறிய வந்து ஒரு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. அதற்கு வந்து எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அந்த திருமணத்துல கலந்திருக்கிறாங்க. இந்த அம்மா உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்மணியாக இருந்தால் அண்ணன் சீமான் திருமணம் செய்யும் அந்த நேரத்திலேயே, இல்ல என்னை வந்து பாலியல் ரீதியா அவர் வந்து துன்புறுத்தியிருக்கிறாரு, என்னை வந்து திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி வாக்குறுதி கொடுத்து அவர் வந்து செய்து கொள்ளாமல் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளார் என்று தடுத்திருக்கலாம், நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம், சட்ட ரீதியான நடவடிக்கை ஏதாவது எடுத்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் அந்த அம்மா செய்யாம மீண்டும் அவங்க வந்து கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகு வராங்க. 2011 வந்த அந்த அம்மா 2023 வந்து நிக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நடுவுல பாத்தீங்கன்னா நீங்க நல்ல இணையதளத்துல நிறைய பார்த்திருக்கலாம். அந்த அம்மா அந்த இடைப்பட்ட அந்த காலத்துல பல பேர் மேல இது மேல புகார் சொல்லிட்டே இருந்திருக்கிறாங்க. அது நிறைய தரவுகள் வச்சிருக்கிறாங்க. பல திரைப்பட பிரபலங்கள் மீது அந்த அம்மா இது போன்ற ஒரு புகார், இதே மாதிரி இந்த சாயல் கொண்ட புகாரை அந்த அம்மா வச்சிருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்ப மீண்டும் 2023 வந்து திருப்பி வந்து என்னை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்திட்டாரு, என்னை திருமணம் செய்து கொள்வதாக என்னை ஏமாற்றி விட்டார் அப்படின்னா இந்த 12 வருஷம் இந்த லேக் இருக்கு இல்லையா, இந்த காலதாமதம் இருக்கு இல்லையா, எதனால் இந்த காலதாமதம்? இப்ப 2011 2023 வந்த இந்த அம்மா எதனால் இந்த 12 வருஷம் காலதாமதமா வராங்கிறது கேள்விக்குறியான விஷயம். அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த அரசியல் தந்திரங்கள், அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் பத்தி ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். குறிப்பா நீங்க இந்த அழைப்பாணையை அண்ணன் சீமான் வீட்டு கதவுல ஒட்டிய விவகாரத்துல தமிழ்நாடு காவல்துறை நடந்து கொண்ட விதமே இந்த வழக்கை பத்தி காட்டிடும். எப்போதும் இல்லாத தீவிரமா, அதாவது அண்ணன் சீமான் வீட்டுல இல்லைங்க, அழைப்பாணையை கொண்டு போய் நீங்க அந்த வீட்டோட கதவுல போய் ஒட்டுறீங்க. சரி, அங்க இருந்த கற்றறிந்த வழக்கறிஞர் எனது அண்ணிகிட்ட நீங்க கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. வீட்டுல இருந்த பாதுகாவலர் அல்லது உதவியாளர்கிட்ட கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. அல்லது அண்ணன் சீமான் ஓசூர்ல தான் இருக்கிறாரு, உங்களுக்கு நல்லா தெரியும், நேரடியா சென்று கொடுத்துருக்கலாம். ஏன்னா நீங்க பெங்களூர்ல போய் அந்த நடிகைகிட்ட நீங்க வாக்குமூலம் வாங்கிட்டு வரீங்க, ஓசூர்ல வர வழியிலே அண்ணன் சீமான்ட்ட இதை மாதிரிங்க உங்களுக்கு தான் விசாரணை இருக்குன்னு நீங்க கொடுத்துக்கலாம், அதையும் கொடுக்கல. நீங்க போய் ஒட்ட போறதுக்கு முன்னாடியே ஊடகங்கள் எல்லாத்தையும் அடைச்சிக்கிட்டு போய் நீங்க ஒட்டுறீங்க. வலசரவாக்கம் காவல்துறை போய் அந்த வீட்டு கதவுல ஒட்டிட்டு இவங்க வந்துடுறாங்க, ஊடகவியாளர்கள் அங்கே இருக்கிறாங்க. அப்போ அதுல என்ன எழுதப்பட்டிருக்குங்கிறத படிச்சுட்டு அந்த அழைப்பாணையை அவங்க வீட்டு கதவுல இருந்தா அந்த வீட்டை சேர்ந்தவர்கள் அகற்றி கொள்றாங்க. அவ்வளவுதான். அது தாண்டி எதுவுமே இல்லை. அது சட்டத்திற்கு புறம்பான விஷயமும் கிடையாது, சட்டத்திற்கு எதிரான விஷயமும் கிடையாது. அது ஒரு மாதிரியான தகவல் பரிமாற்றம் தான். அதாவது நீதிமன்ற காவல் நிலையத்துல இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு ஆஜராகணுங்கிற தகவல் உரியவருக்கு போய் சேர்ந்துச்சு. அதனால அவங்க அந்த அழைப்பானை எடுக்கிறாங்க. அதை வீடியோ அந்த பத்திரிகையாளர்கள் இருந்த ஊடகங்கள் அதை காட்டினதுனால உடனே வந்து நீலாங்கரை காவல் நிலையத்தை சேர்ந்த பிரவீன்குமார் வந்து அங்க வீட்டுல இருந்த பாதுகாவலர் அண்ணன் அமல்ராஜ் அவர்களையும் தம்பி சுபா அவர்களையும் அடிச்சு எடுத்துட்டு போனது மட்டும் இல்லாம ஒரு மைதானத்துக்கு அழைச்சிட்டு போய் இதுல வந்து இரும்பு ராட்ல வந்து துணியை சுத்தி அவங்கள அடிச்சு அடிச்சு வந்து கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. இது குறித்தான இவ்வளவு பெரிய மனித உரிமை மீறலை குறித்தான புகாரை வந்து
அண்ணன் அமல்ராஜின் மனைவி அவர்கள் வந்து மனித உரிமை ஆணையத்துல வழங்கியிருக்காங்க. நாங்களும் அதற்கான சட்டப்படி நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கோம். மேலும் அண்ணன் அமல்ராஜ் மற்றும் சுபா இருவரையும் பிணையில் எடுப்பதற்கான வேலைகளும் வழக்கறிஞர் பாசறையால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சரிங்கண்ணா, இதுல பாலியல் குற்றச்சாட்டுன்றதை திரும்ப திரும்ப முன்வைக்கப்பட்டுட்டே இருக்கு. ஊடகங்கள் வழியாகவும் வந்து பாலியல் குற்றச்சாட்டு சீமான் அவர்கள் மீது, அண்ணன் சீமான் அவர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த பாலியல் குற்றச்சாட்டை அதை கருதலாமா? ஏன்னா 2 பேருமே வந்து ஒரு மெச்சூர்டு ஸ்டேட்ல இருக்கும்போது தான் பழகிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குற தகவல்கள்லேருந்து தெரிய வருது. அப்படி இருக்கும்போது இது பாலியல் குற்றச்சாட்டுக்கு கீழே வருமா? அதுக்கான அடிப்படை முகாந்திரம் இருக்கா? இது இந்திய நீதிமன்ற வரலாறுங்கிறது ரொம்ப நீண்ட நெடியதுங்க. பல்வேறு தீர்ப்புகள் தான் இந்திய நீதித்துறை வரலாற்றில் முக்கியமான சட்டங்களாகவே மாற்றப்பட்டிருக்கு. இப்ப குறிப்பா எது பாலியல் துன்புறுத்தல், எது கற்பழிப்பு என்பதற்கு நிறைய தீர்ப்புகள் இருக்கு. அதாவது வயதிற்கு வந்தவர்கள், உரிமை வயதை எட்டியவர்கள், அவர்கள் தங்களது சொந்த விருப்பத்தோடு உடலுறவு கொள்வது என்பது கற்பழிப்பு ஆகாது, பாலியல் வல்லுறவு ஆகாது, பாலியல் துன்புறுத்தல் ஆகாதுன்னு 1992 ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வர்சஸ் பஜன்லால்ங்கிற கேஸ்ல தெல்ல தெளிவா முடிவு எய்யப்பட்டிருக்கு. இது வந்து அப்படி கிடையாது. இந்த வழக்கு வந்து முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட வழக்குங்கிறது நமக்கு இந்த வழக்கு கோப்புகளை படிச்சு பார்த்தாலே தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகாக அளிக்கப்படக்கூடிய ஒரு புகார்ல பாலியல் துன்புறுத்தல்ங்கிறது எங்க நிகழ்ந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் உரிமை வயதை எட்டிய நபர்கள். உண்மையிலேயே அந்த அம்மா வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளானவங்க அல்லது கற்பழிப்பு துன்புறுத்தலுக்கு ஆளானவங்கன்னு சொல்லியிருந்தா அந்த காலத்திலேயே அவங்க புகார் கொடுத்திருக்கலாம். அதோட மட்டும் இல்லாமல் அண்ணன் சீமான் திருமணத்தையே தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஆனால் அப்போதெல்லாம் செய்யாமல் நடுவில் இதே அம்மா பல்வேறு விதமான வழக்கு நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்டுட்டு மீண்டும் 2023 வந்து அண்ணன் சீமான் மீது இப்படி ஒரு புகாரை அளிப்பது என்பது அரசியல் ரீதியான அழுத்தங்களே தவிர வேற ஒண்ணும் இல்லை. இதுல பாலியல் துன்புறுத்தல் என்பது எங்கும் நடக்கல. கற்பழிப்பு புகார் என்பதும் நீதிமன்றத்துல ஈடுபடாத ஒரு வாதம். இந்த வழக்கேங்க ஒரு மிக மிக வலுவற்ற வாதங்களால் கட்டப்பட்ட ஒரு பொய் கோட்டைங்க. இதை எளிதா சட்டத்தின் ரீதியா நாங்க எங்களால வெல்ல முடியும். ஆனாலும் இதை வந்து காட்டுகின்ற முறை இருக்கு பாருங்க. கூடுதலா இதுல நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து ஊடகங்கள் கையாளுகிற விதம், தமிழ்நாடு அரசு கையாளுகிற விதம்லாம் ரொம்ப விசித்திரமா இருந்தது. குறிப்பா நேற்று மாலை 6:30 மணிலிருந்து இது லைவ்ல போயிட்டு இருக்குங்க. அண்ணன் சீமான் தனக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணையை வைத்துக் கொண்டு அவர் வந்து காவல் நிலையத்தில் ஆஜராக போறாரு, விசாரணை எதிர்கொள்ள போறாரு. 6:30 மணிக்கு அவர் விமான நிலையத்தில் இறங்கினதுல இருந்து இரவு 11:30 மணி வரைக்கும் அவர் வந்து காவல் நிலையத்தை விட்டு வர வரைக்கும் தொடர்ச்சியான லைவ். இதுல என்னன்னா இந்த லைவ்னால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா அண்ணன் சீமானோட இடத்துல காக்க வைக்கப்படுறாரு. ஏன் காக்க வைக்கப்படுறாருன்னா தமிழ்நாடு அரசு வந்து ஒரு விழா நடத்திட்டு இருக்குங்க. அதாவது முதல்வருக்கு ஒரு பிறந்தநாள் விழா நடத்திட்டு இருக்கு. லைவ் எல்லா வீடியோவும் அதுல போயிட்டு இருக்கு. ஆனா அண்ணன் சீமான் வந்து காவல் நிலையத்துல ஆஜரானார்னா எல்லா மீடியாவோட அட்டென்ஷனும் இங்க வந்துடுங்கிறதுக்காக அந்த விழா முடிஞ்ச பிறகு நீங்க ஆஜராகுங்கன்னு சொல்லி அவரை காக்க வைக்கிறாங்க. இவர் அதற்கப்புறம் அந்த விழா முடிஞ்ச பிறகு இவர் போய் ஆஜராகிறாங்க. சொல்ல போனால் ஒரு மிகப்பெரிய ஊடகங்கள் செய்து எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த முயற்சித்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா இது போன்ற ஒரு வழக்குல ஒரு சம்பந்தப்பட்டவர் போய் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் காவல்துறையில் ஆஜராவது என்பது ரொம்ப ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதை போய் இவ்வளவு பெரிய ஊடகத்தை வச்சுக்கிட்டு இவ்வளவு பெரிய விஷயமா காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஊடகங்கள் நினைத்து திட்டமிட்டது வேற, மாறா பொதுமக்கள் தளத்துல அதற்கான விளைவுகள் வேற, வந்திருக்கிற விளைவுகள் வேற. எல்லாருமே பார்க்கறாங்க, எதற்காக இந்த மனிதனை இப்படி அலைகடிக்கணும், எதற்காக இவ்வளவு அழுத்தங்கள் கொடுக்கணும், எதற்காக இவரை போய் இவ்வளவு துன்புறுத்தணுங்கிறத நேற்று பொதுமக்கள் எல்லோரும் ஊடகங்கள் வாயிலாக கண்டறிந்து கொண்டார்கள். அதற்காக நம்ம ஊடகத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அடுத்த கட்ட நடவடிக்கையா சீமான் அண்ணன் தரப்புல இருந்து வந்து என்ன இருக்கும், விஜயலட்சுமி புகார் அளித்தவர்கள் அவங்களோட தரப்புல இருந்து என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு? அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ வந்து அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க, நம்மளும் வாக்குமூலம் கொடுத்துட்டோம். அண்ணன் சீமான் அவர்களும் நேற்றைய தினம் சென்று போய் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. இதுல தேவைப்பட்டால் மீண்டும் அண்ணன் சீமான் வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்திலே ஆஜராகி வாக்குமூலம் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாம நம்ம வந்து நிறைய ஆதாரங்கள் வச்சிருக்கோம். இந்த வழக்கு சம்பந்தமான நிறைய ஆதாரங்கள் நம் தரப்புல இருக்கு. அதனால வந்து இந்த வழக்கை சட்டப்படியாக நாம் எதிர்கொள்வோம். அது விசாரணை நீதிமன்றத்துல வந்தாலும் சரிதான், அதோட உச்ச நீதிமன்றத்திலையும்
ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் நம்ம மேல்முறையீடு செஞ்சிருக்கிறோம். எனவே உச்சநீதிமன்றத்திலையும் நமது தரப்பு வாதங்களை, குறிப்பாக இந்த வழக்கில் ஏற்பட்டிருக்கிற அரசியல் அழுத்தங்களை, இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற சம்பவங்களை அனைத்தையும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் எடுத்துரைத்து நீதியை நிலைநாட்டுவோம். நன்றி. நன்றி.